மேடையிலே அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, இங்கே உலகமதி தினபலாவை சீரும் சிறப்போடும் நடத்தியிருக்கும் நமது வேதாத்ரி தம்மைய அன்பர்கள் அனைவர்களே, அதே போன்று எல்லா மன்றங்களிலிருந்து வந்தக்கூடிய ஆண் பெண் இரு பாலர்களுக்கும் என்னுடைய மனங்கனிந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களை வாழ்த்துகின்றேன். என்னில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களை வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு வழிகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அவ்வறிவில் இறைவன் செயல் விளைவு தத்துவமாக இருக்கின்றான் என்று விளக்குகின்றார் மகரிஷி அவர்கள். உன்னுடைய செயலுக்கு விளைவாக வருகின்றான் இறைவன். அவர் எல்லா மகான்களை காட்டிலும் தெய்வம் எங்கு இருந்து கொண்டு வேலை செய்கிறது, அறிவு அகம் எல்லாம் இருந்தாலும் செயலுக்கு விளைவாக வருகிறான் என்று சொன்னது நமது மகான். இதை யாரும் மறந்துடக்கூடாது. எங்கும் தேட வேண்டியதே இல்லை. எங்காவது தேடணுமா? உங்களுடைய செயலுக்கு விளைவாக வருகின்றான். நன்றாக சிந்திச்சு ஆராய்ச்சி செய்து நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பு. உங்க செயலுக்கு விளைவாக வருகின்ற இறைவனை எங்கோயோ சென்று தேடுகின்றோம், எங்கோயோ வணங்குகின்றோம், என்னென்னமோ செய்கின்றோம். கிடையாது, நடைமுறையில நிச்சயமா வராது. உங்க செயலுக்கு விளைவாக வருகிறான் என்கிற தத்துவத்தை நீங்கள் கடைபிடித்துக் கொண்டால் இறைவனும் நீங்களும் ஒண்ணு, வேற எங்கு தேட வேண்டியதில்லை. இந்த நிலை பற்றி இறைநிலையுடைய நான் எந்த நிலையில் உணர்ந்தனோ அதே நிலை உங்களுக்கு விளக்க நிற்போம். அதாவது இறைவனை அடைய வேண்டும். நீ எங்கே இருக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், எப்படி இருக்கிறாய், இந்த கேள்வி என்னுடைய உள்ளத்தில் இருந்தது. இவரை பார்த்து எங்க இருக்கிறேன்னு கேட்டா பாரதிபுரத்தில் ஆசிரியர் காலனின்னு சொல்லுவாரு, ஐயா பார்த்து கேட்ட சோமனு சொல்லுவாரு, அவர் கேட்ட ஐயங்கோயில்னு சொல்லுவாரு, இவர் கேட்ட சூரூர்னு சொல்லுவாரு. ஆனா இறைவனை கேட்ட என்ன சொல்லுவாரு? நீங்களே யோசனை பண்ணுங்க. எங்கே இருக்கிறாய், எப்படி இருக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த கேள்வி என்னுடைய உள்ளத்தில் எழுந்தது. அதுக்கு விடை காண வேண்டும். இந்த விடை காணும் வரையில் என்னை உன்னோடு இணைக்கக்கூடாது. அதாவது தெரியாம இணைக்கக்கூடாது. இல்ல, விடை தெரிஞ்சுக்க, உன்னோடு இணைச்சுக்க. இந்த கொள்கையோட, இந்த உறுதியோட நான் இந்த மனவளக்கலையில் சேர்ந்தேன். நல்ல யோசனை பண்ணிக்கீங்க. நீங்க உங்களுக்கும் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு நீங்களும் வெற்றி பெறலாம். ஆனா எனக்கு வயசு அப்ப 50. இப்ப போற இளைஞர்கள், இந்த இளைஞர்கள் மனது வைத்தால் இந்த உலகம் 15 ஆண்டுக்குள் திருந்தும் என்கின்ற என்னுடைய கருத்து, கணிப்பு. அதிகம் வேண்டியதில்லை. 14 வயசு பையன் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்தா சமுதாயம் திருந்தியாச்சு. யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த அடிப்படையில தான் இறைவன் எனக்கு உணர்த்தினேன். இந்த நிலையில் செய்யும் பொழுது இயற்கையானது என்னுள் உள்ளுணர்வாக இதோ பார், நான் எப்படி இருக்கிறாள் நீ கேட்கிறேன், சிறிய துகளாக இருக்கிறான் காமிக்குது. கேட்ட கேள்விக்கு பதில். எப்படி இருக்கிறாய் அப்படின்னா, பெருசா இருக்கிறேன், ஏதா இருக்கிறேன்னு ஒன்றுமில்லை. சிறிய துகள்
இந்த துகள் உலகத்தில் விஞ்ஞான கருவியாலேயோ அல்லது இந்த 5 புலன்களாலேயோ உணர முடியாது. விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்திருக்குது. அமெரிக்கா நாட்டில கிளின்டன் ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த பரமாணுவை எவ்வளவு கோடி செலவானாலும் சரி இந்த பரமாணு நம்ம கண்டுபிடிச்சு உலகத்துல நாம தான் அதுக்கு மூல கருத்தா என்று உணர்த்தோம் சொல்லி கோடிக்கணக்கில் செலவு செய்தார்கள். முடியுமா? ஒரு கால் முடியாது. ஏன் முடியாதுங்கிறதுக்கு உங்களுக்கு சின்ன விளக்கம் சொல்றேன். நான் படிக்கல, பட்டதாரி இல்லை. சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் ரொம்ப ஏழ்மையில துன்பம்னா அளவிட முடியாத துன்பத்தில் இருந்து தான் நான் வந்தேன். அது கணக்கால் சொல்ல முடியாது, நமக்கு வேண்டாம். அந்த நிலையில் இருந்த எனக்கு இயற்கையானது சில ஆண்டுக்குள்ளாகவே அந்த துகளுடைய அலையை, அந்த துகள் சுத்துதல்லவா, அது உயிர்னு பேரு, பரமாணுன்னு பேரு. அது சுத்துற அலை ஒரே ஆண்டில் இந்த உடலை தாண்டி பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து பிரபஞ்ச களத்தோட இயங்குனதே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் 3 ஆண்டு அனுபவிச்சினாங்க. அதில் இருக்கக்கூடிய இன்பத்தை சொல்லால் விளக்க முடியுமா? யாரும் விளக்க முடியாது. அதாவது வான்காந்தத்தோடு இந்த ஜீவகாந்த கலந்து விளையாடும் பொழுது நான் மவனம் இருப்பேன். அந்த மவனம் இருக்கும் பொழுது ஜீவகாந்தம் வான்காந்தத்தோடு விளையாடும் பொழுது நான் தவம், அதாவது புரியாத தவம் வச்சுக்குங்க இருக்கிறேன். முழிச்சு பார்த்தா மணி 12 ஆகிடுது. உட்காருவோம் 8 மணிக்கு உணவு அளவா சாப்பிட்டு உட்கார்ந்த தவம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சுட்டு துரியாதையை தான் செய்வேன். அது விளையாடுற விளையாட்டு சொல்லால் 6 விளக்க முடியாது. நீங்கள் அனுபவிச்ச ஒரு காலத்துல அதை பயன்பெறுங்க. ஏன்னா இறைவனோட விளையாடுறதுக்கு எவ்வளவு இன்பமா இருக்கு. மற்றவங்களோட விளையாடுனா கொஞ்சம் ஏதாவது சுருக்குன்னு போட்டு அடிச்சு போடுவாங்க இல்லையா? விளையாடிட்டு இருக்கிற பொசுக்குன்னு ஏதாவது பலமான அடி கிடைச்சா நம்மளை திருப்பி அடிச்சு போடுவாங்க. இறைவன் அப்படி அடிக்கவே மாட்டார். உங்களோட அன்போட அழைப்பானதை வர அடிக்க மாட்டார். அவன்தான் அன்பு, அவன்தான் தெய்வம், அவன்தான் காந்தம், வேற ஒண்ணும் இல்லை. காந்தம் காந்தம் நாம் பேசுறோம். அந்த காந்தம் நம்ம மனதால சென்று உச்சிக்கு மேல சென்று பிரபஞ்சம் முழுவதும் விரிஞ்சு விளையாடுது. அப்ப எல்லை கட்டின மனம் அப்பத்தான் நீங்குது. நன்றாக நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கீங்க. எல்லை கட்டின மனம் எப்ப நீங்குது? உங்க உடலை தாண்டி பிரபஞ்சம் முழுவதும் விளையாடும் பொழுது எல்லை இருக்குமா? இப்ப உடம்புக்கு எல்லை 3 அடி, உயிருக்கு எல்லை பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது. அது நம்ம உணர முடியாத காரணத்தினால ஐயா பெருசு அவர் சிறுசு அதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்குது. உணர்ந்த எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், வேற எதுவுமே கிடையாது. உங்க காந்தம் அமெரிக்காக்காரன் காந்தம், ரஷ்யாக்காரன் காந்தம், இந்தியாக்காரன் காந்தம் வேற இருக்குதா? பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடியது ஒரே காந்தம். அந்த காந்தத்தோட நம் அத்தனை மக்களுடைய காந்தம் இயங்கிட்டு இருக்குது. அங்க போய் இறைவா என்னுடைய காந்தத்தை நீ பிரிச்சு கொடுப்பானா? நீங்களும் ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுக்கு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், விளங்குற மாதிரி. அதாவது கடல் இருக்குது, 78 பாகம் தண்ணின்னு விஞ்ஞானம் கணக்கெடுத்திருக்கு. 28 பாகம் தண்ணி, 72 பாகம் தண்ணி, 28 பாகம் பூமின்னு கணக்கெடுத்திருக்கிறாங்க. இந்த கடல் நீர் எடுத்து உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகள் இது எங்க நாட்டு தண்ணின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாறாவது?
இப்ப அது யதார்த்தமா உண்மை சொல்றேன் நானு. இந்த நாட்டு இது எங்க நாட்டு தண்ணி தான் ஐயா, இந்த கடல் தண்ணி உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரே கடல், அதே மாதிரி ஒரே காந்தம், இத்தனை கோடி மக்களும் ஒரே காந்தத்தில் இருக்கிறோம். அங்கிருந்து கீழே வரும் பொழுது அந்த காந்தம் மன அலகட்டி எல்லை கட்டி இது வேறு இது வேறு இது வேறுன்னு நினைக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. இந்த எல்லை தாண்டி விரிஞ்சிட்டா எல்லாரும் ஒன்று. அது பேதம் இருக்குதா? நல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க, சிந்தனையாளர்களே நல்லா சிந்திங்க. அந்த நிலையில் விளையாடும் பொழுது, பிரபஞ்சம் முழு விளையாடும் பொழுது எல்லை கட்டிய மனம் அங்கே அறுத்து எரியப்படுகிறது. அதுக்கு நான் மட்டும் சொல்லல, நம்ம மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எல்லை கட்டிய மனநிலையில் இன்ப துன்பம், இரவு பகலு, சிறிது பெரிது, ஆண் பெண், கீழ் மேல், நல்லது அல்லது, நாணம் வீரம், லாப நட்டம் அனைத்தும் தோன்றும். இந்த சமுதாயத்தில் என்னென்ன தேவை இருக்கு அத்தனையும் தோணும். எல்லை இல்லாத அந்த பொருளோட விரிந்து நிற்கும் பொழுது ஒன்றே ஒன்று விளங்கு, எல்லாரும் இறைவன். அது யாரால மாற்றி அமைக்கிறதுன்னா மதி, நம்ம அறிவு. யாராச்சும் அந்த விலங்க உடைக்க முடியுமா? எல்லை கட்டிது. மனம் குடிவாய், மனம் வடிவாய் குணங்க எல்லை கட்டுது. அந்த அந்த ஆன்மாவுக்கு விலங்கு. விலங்கு ஆறு மாட்டுறா? ஐயா மாட்டினாரா? எனக்கு இல்ல. நான் உங்களுக்கு மாட்டினா இல்ல, அவங்களே மாட்டிக்கிட்டோம். அப்ப கேட்ட நீங்க தான் காரணம், நீங்க தான் நான் சொல்றீங்க. நாம தான் மாட்டிக்கிற விலங்க. அந்த விலங்க மதி, நம்ம அறிவு உடைக்கணும். வேற வழி கிடையாது. மதி என்ற அறிவு இந்த விலங்க நீக்கி மனத்தினது ஆதிநிலை அறிய நாடும். மனிதனிடம் இச்சிறப்பே பிறகு நோக்கம். எதுக்காக பிறந்திருக்கிறோம்? அந்த அம்மா உட்காந்து இருக்குது, 5-6 குழந்தை பெத்தா, அதுக்காக பிறக்கல. ஆனா பெத்த போய் பிடிச்சிட்டா, அதுவும் தேவைதான். அதை நான் குறை சொல்லல. இயற்கையினுடைய உணர்வு நான் குறை சொல்ல தயார் கிடையாது. அந்த பிறவியினுடைய நோக்கம் மனிதன் அறிவு, அதே அறிவோடு இணையறதுக்குத்தான் அந்த இயற்கையானது செயல் செஞ்சிட்டு இருக்குது. இந்த நிலையில பிரபஞ்சம் முழுவதும் விளையாடும் பொழுது அதுக்கு அப்பால போறோம். பிரபஞ்சம் முழுவதும் விளையாடுது, அதுக்கு அப்பால போறோம். என்ன இருக்குது? நன்றாக சிந்தியுங்கள். ஒவ்வொருவரும் பொருள் வேணும், புகழ் வேணும், அதே அருள் வேணும், நட்பு வேணும், சமுதாயத்தில் இணைப்பு வேணும், எல்லாமே வேணும். வேண்டாங்கிற ஒன்றுமே கிடையாது. நான் எதையுமே தடில, எல்லாமே இருக்குது. மக்கா மருமக்கா பேத்து புதிர், எங்க குடும்பத்தை இதே கூட்டம் இருக்குது. கூட போய் தேட வேண்டியதில்லை. அத்த பெரிய குடும்பத்தில் இருந்தும் கூட இந்த நிலை அடையணும்னு சொன்னா அதுக்கு அப்பால போகும்பொழுது என்ன இருக்கு தெரியுங்களா? இருள். இறைவனுக்கு இருள். இப்ப ஒத்துக்கீங்களா? அது வள்ளுவர் மாத்திரம் சொல்றாரு 2000 ஆண்டுக்கு முன்னாடி. இருள் சேர் இருவினையும் சேரா. மிக அழகா சொல்லிக்கிறாரு இல்ல? இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் உரிந்தார் மாட்டுங்கிறார். இறைவன் கட்ட இருள் சேர்ந்துட்டான், அந்த புகழ் செல்வ அல்ல உனக்கு இருக்குதுங்கிறாரு. எல்லாம் இணைச்சுக்கு. வள்ளுவர் குரல் இன்றைக்கு புகழ் உலகம் முழுவதும் இருக்குமே, உலகம் உள்ள வரைக்குது அந்த புகழ் இருக்குதுன்னு சொல்றாரு அவரு. இருள் சேர் இருவனையும் சேரா. இறைவன் பொருள் இந்த நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். பொருள்ல என்ன, இருள்ல என்ன, இறைவன்ல என்னன்னு தெரியாம மாட்டிட்டு இருக்கிறோம். இப்ப இதை கேட்டா பொருள்
இதை கேட்டா பொருள்ங்கிறார். நிச்சயமா இல்லை. அதுக்கு அவர் சொல்றாரு, பொருளல்லவற்றை பொருள் என்று கூறும் மருளாலும் மானா பிறப்பு. பொருளல்லவற்றை பொருள் என்று சொல்லிட்டு இருக்கிற நாம நிகழ்ச்சி, இறைவனுடைய திருவிளையாற்றல் வந்த அணுவுடைய கூட்டில் நிகழ்ச்சி, மருள் மயக்கம் சொல்றாரு. அவர் சொல்ற வார்த்தையை அர்த்தம் பண்ணுனா வள்ளுவர் இருந்தா இப்ப எல்லாரும் சேர்ந்து அடிச்சு போடுவோம். விளக்கம் தெரிஞ்சா தெரியுமா? வள்ளுவர் விடமாட்டான். ஆனா எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. தமாஷ்க்கு சொல்லியிருந்தாரு. என்ன சொல்றாரு? அதாவது துச்சமான பிறப்புங்கிறாரு. அதுக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்குது. அது விளக்குனா கஷ்டமா இருக்கு. துச்சமான பிறப்பு, அதுக்கு மேல என்ன சொல்லுதா இல்ல? அதுக்கு மேல என்ன சொல்ற வார்த்தை இருக்குதா? துச்சமான பிறப்புட்டாரு. இது நல்ல ஆராய்ச்சி பண்ணிக்கங்க நீங்க. வள்ளுவர் இருந்தா அதுக்கு பூரா விளக்கம் சொன்னா வள்ளுவரை ஒரே நாள் விட மாட்டான். அவ்வளவு ஆழமா அவர் அங்க எழுதி வச்சிருக்கிறார். துச்சமான பிறப்பு, மயக்கம், மாய்கை, துச்சமான பிறப்பு அப்படின்னு சொன்னா, இது ஆடு மாடு மற்ற இனங்கள்லாம் இருக்குது, அதுகளுக்கு மனிதனுக்கு உள்ள வித்தியாசமே இல்லைங்கிறாரு. அதுக்கு மேல சொல்லாமா? அதுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இருக்குது? இருக்குதா? இல்லைங்கிறாரு. அந்த நிலையில் ஆழமா போய் சொல்லிக்கிறாரு அந்த ஒரு வார்த்தை. அதுக்கு இருள் சேரு இருவினையில் சேராருன்னா இருவினை என்ன? இப்ப அது மூன்றா பிரிச்சிருக்கிறாங்க. ஆணவம், கண்மம், மாய்கின்னு அவர் ரெண்டா சொல்லிட்டாரு. அதனால தப்பு இல்லை. புகுவனை சேர்த்திக்கிறாங்க இவங்க. அவை புகுவனை நாளைக்கு பலகரையா மாறுது. அதனால தப்பே இல்லை. அப்போ புகுவனை எப்படி புகுவனை அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அதாவது தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது, தூமலர் தூவித்தொழுது, வாயினால் பேசி மனதினால் சிந்திக்க போயா பிழையும் புகுந்தருவான் நின்றனவும் புகுது தீயினால் பூசாகும் செப்பரோ எம்பாவை. தீயினால் அந்த சக்தி விளையாடுச்சுன்னு சொன்ன பாருங்க, அதுதான் நெருப்பு. அந்த இருவினைய கழிக்கிறதுக்கு அவங்க 1000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறாங்க. நான் அனுபவிச்சேன். இருவினை பெற்றோர்கள் மூலமாக, கருவின் மூலமாக நாம வந்திருக்கிறோம். யாராவது பெற்றோர்கள் எல்லாம் வந்தது பார்த்திருக்கிறீங்களா? அந்த பெற்றோர்னே போனா ஆதி மனிதன். அந்த மனிதன் விலங்கினப்பதிவு. இதை மகரிஷி வெகு அழகா சொல்லிக்கிறாரு, மேலான சொல்லிக்கிறாரு. இப்பவே விலங்கு கூட்டிட்டாங்க. அழுத்தமா சரி இருந்தா மகரிஷி இருக்க மாட்டாரு. மேலான சொன்னதுக்கு உள்ள நாம எல்லாம் சுதந்திரமா பேசுறோம், இயங்குறோம். மகரிஷிக்கு விலக மாட்டிக்கிறாங்க. நான் பப்பளிக்க சொல்றேன், பேச முடியாது. நான் இப்ப பேசுறேன், அவர் பேச முடியாது. தைரியமா பேசுறேன். என்னை வேலை ஒரே அடியில் கொண்டு நாங்க போய் சாகருக்கு தயாரா இருக்கிறேன். என்ன எங்கும் இருக்கிற, இங்கேயும் இருக்கிற, போறோம். ஒரு உதாரணத்தை சொல்றேன். நீங்க நல்லா சிந்திக்கணும். இந்த இடத்துல விலங்க மாட்டுன்னு நீங்க தான் அவருக்கு. அப்படி சொல்லட்டுமா? துணை பேராசிரியர் கூட்டம் நடந்தது. சாவியும் கூட்ட கொடுத்து அழுதி போட்டார. அது பதில் சொல்லுங்க பாத்துல. எல்லாரும் மூடி மறைச்சுக்கிறாங்க. நான் பப்ளிக்கா பேசுறேன். ஏன் அழுதாரு? பார்த்துட்டு வந்த பெண்கள் எங்கிட்ட சொல்லி அழுது. அங்க போய் அழுகுன்னு நானு எங்கிட்ட சொல்லி நான் என்ன பண்ணிட்டு சாவியும் உங்ககிட்ட கொடுத்தேன்னு சொல்லி அழுதுட்டாரு.
ஒரு உதாரணம் சொல்ற, குடும்பத்துல நடராஜ் இருக்கிறாரு, 5-6 குழந்தை பூச்சி இருக்குது. சாவி உங்ககிட்ட கொடுத்தேன்னு சொன்னா குழந்தை எப்படி இருக்கு நீங்களே தெரிஞ்சுக்குங்க. சாவி உங்ககிட்ட கொடுத்தேன்னு நான் இருக்கிற போதே நீங்க எல்லாம் அழிச்சுட்டீங்கன்னு அவர் அழுகிறாரு. அதைத்தான் அழுதாரு அவர். அது காரணமா நீங்க தானே. யாரு காரணம்? நீங்க தான் காரணம், வேற யாரும் இல்லை. இன்னொருத்த சொல்லி பிரயோஜனம் கிடையாது. மனிதனுக்கு துணி வேண்டும். இந்த துணிவை 2500 ஆண்டுக்கு முன்னாடி செஞ்சார் சாக்ரட்டிஸ். என்ன சொன்னாரு? இறைவன் இப்படித்தான் சொன்னாங்க. அந்த காலத்துல மன்னனுடைய ஆட்சி. நல்ல சிந்திங்க நீங்க. உலகம் உள்ள முட்டு சாக்ரட்டிஸ் பேர் மறையுமா? ஏன் அந்த துணிவு இல்லை? அது பிற்பாடு வந்த வள்ளுவர் சொல்றாரு, பெயக்கண்டு நஞ்சுண்டமைவர் நயக்கத்தக்க நாகரிகம் வேண்டுவன்னு சொல்ற. நயத்தக்க அப்படின்னு மனம், அறிவு, நாக்கு. நாகரிகம்னா 3 ஒன்றா பேசுறத நாகரிகம் சொன்னாரு. நஞ்சு கொடுத்தாலும் கூட ஒன்னா பேசுன்னு சொன்னாரு. இன்னைக்கு நாக்கு, மனம், அறிவு ஒன்னா பேசுதா? நாகரிகம் இருக்குதா? நாகரிகம்னா துணி போடுறது, சட்டை போடுறது. இந்த நாகரிகத்திலும் இருக்கிறனாவோ அதெல்லாம். இந்த நிலையிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? நீங்களும் ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்க மனதை பிரபஞ்சக்களத்தோடு விளையாட செய்யணும். உங்க மனதை. நான் விளையாடுன்னு போனேன், உங்களுக்கு வருமா? சிவகாந்தம் வேறு, வான்காந்தம் வேறு அல்ல. அது வான்காந்தத்தின இறைவனோட மோதும் பொழுது வான்காந்தம் மாறுது. இங்கே இறைவன் 95% உடம்புல இருக்குது, 5% இயக்கம். நல்ல யோசனை பண்ணி இதோட மோதும் பொழுது சிவகாந்தமா இருக்கு. வேற ஒண்ணு இல்லை. வான்காந்தம் வேற, சிவகாந்தம் வேற இல்லை. இது உணருது. இந்த காந்தம் இது உணர்வு. அது ஒழுங்காற்றலா இருக்குது. பாட்டு சொன்னார் அவரு. அதாவது என்ன சொன்னாரு? உணர்ச்சிக்கும் முன்னும் விண்ணில் உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். உணர்ச்சிக்கு முன்னும் விண்ணில் ஒழுங்காற்றலாய் அமைந்து உனது திரு அறிவை உணர்ந்தாங்க. மகரி சொன்னார். உணர்ந்தீங்களா? 60 ஆண்டா சொன்னாரு. ஆடியாடு உட்கார வச்சுக்கீங்க, ஆடியாடு உட்கார வச்சுக்கீங்க. நல்ல சொல்ற, நல்ல சிந்திங்க. இந்த இடத்துல என்னை கூப்பிட்டீங்கன்னா பப்படிக்க சொல்லுவேன், கூப்பிடாம விட்டுருங்க. நான் எங்கேயே சொல்லிட்டு வரேன். இங்க உள்ள சொல்லி பழக்கமே தவிர பொய்ய சொல்லி என்னுடைய பழக்கமே இல்லை. கதையில உங்களுக்கு சொல்றேன். அதாவது துரோணர் அரிச்சன் கதை. அது கதையில தத்துவத்து பூத்திக்கிறாங்க. வில் வித்த உன்னை தவிர யாருக்கும் கற்றுக் கொடுக்கலன்னு ஒரு அம்பு போட்டா அந்த மரத்தில் இருக்கிற அத்தனை தலை ஓட்டையாகும்னு தத்துவத்தில் இருக்குது. ஒரு அம்பு உலகம் முழுவதும் விரிஞ்சிருக்கு. அதை சொல்ல முடியல, ஓட்டைன்னு சொல்லிட்டான். அதை அந்த புள்ளியிலிருந்து விரைஞ்சா உலகம் முழுவதும் உங்களுக்கு இருக்குது. இதுதான் தத்துவம். அதை விளக்கறதுக்கு ஒரு அம்பு போடுறதுன்னு விளக்கி இருக்குது. அதையும் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு அறிவு, நம் அறிவு ஒரு புள்ளி. இந்த புள்ளியில் ஒடுங்கி விரிஞ்சு நின்னால் பிரபஞ்சம் முழுவதும் உங்களுக்குள்ள இருக்குது. இந்த தத்துவத்தை அங்க வச்சு எழுதிக்கிறாங்க கதையில. அந்த கதை விளக்கம் தெரிஞ்சுதான் நான் படிச்சிருக்கிற 3வது படிச்சாலும் கொத்தி கொத்தி படிக்க வச்சான் கதையில்லை. அப்போ அது உனக்கு தான் சொல்லி கொடுத்துக்கிற, யாருக்கு தெரியாதுங்கிறாரு. அப்ப சரி அந்த வழியா போறாங்க. பாக்குறேன் அங்க தலையது ஓட்டு. எனக்கு தான் தெரியான்னு சொன்னீங்க, எனக்கு தான் சொல்லி கொடு, இது எப்படி வந்துருக்கு கேட்கிறாரு அர்ச்சனை. அதுக்கு சொல்றாரு, நான் நிச்சயமா சொல்லி கொடுக்குறேங்கிறாரு. மகரிஷி முன்னால பேசினாலும் இருங்க, உங்ககிட்ட இல்ல. அந்த ஏகலவன் துரோணர் மாதிரி சிலை செஞ்சு வழிபட்டு வில்பத்த கட்ட. அது மாதிரி மகரிஷி மனதுக்குள் நினைச்சாலே நம் மகரிஷியா இருக்கலாம். உண்மையிலேயே என்னுடைய கருத்து அது. இது கற்பனை கிடையாது. அதை நான் எழுதின புக்கிலையும் கூட எழுதி வைக்கிறேன். பாண்டிச்சேரியிலேயும் எங்கேயும்
கண்ணாடி பயிற்சி நடக்குது. அந்த கண்ணாடி பயிற்சியில 60-70 பேர் கலந்துருக்கிறோம். மகரிஷி முதல்ல வந்து முதல்ல கேட்டு ஒருத்தர் ஏன்னு மற்றவர்கள் காது கேட்க கூடாது இல்ல, காது கட்ட வேண்டிய இதுக்கு இவரு நான் சொல்றது இப்படி சொல்லி போடுவாரு, காது கூட கேட்பாரு. நான் சொன்னேன் மகரிஷி முதல் உங்க தாடி வந்தது இதுவாகிற, அப்ப தலை வந்தது, அப்புறம் ஒரு ரூம் வந்தது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னுடைய உள்ளத்துல 6 மாசத்துக்குள்ள அவர் பயிற்சி பண்ணி உள்ளத்தில் வச்சார். மகரிஷி எனக்கு தான் சொந்தம் தெரியுமா. இது யாராவது இல்லைன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம், எடுத்து பார்க்கலாம், உங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு பார்க்கலாம். வர்றீங்களா? 6 மாசம் பயிற்சி பண்ணி அவருடைய உருவத்தை என்னுடைய உள்ளத்துல, ரத்தத்துல, சதையில, கொழுப்புல, எலும்புல மட்டி அத்தனை பதிவு பண்ணினேன். மகரிஷி சும்மா வச்சு தெரியுமா. அது மாதிரி சிலை வச்சு வணங்கி அவன் ஆன. அது மாதிரி கொஞ்சம் தவம் பண்ணாலும் மகரிஷி உண்மையா நினைச்சிருந்தா 4 ஆண்டுக்கு முன்னாடி ஆடியாரில் மகரிஷி தலைமையில் வச்சு பேசியிருந்தானே எல்லாரும் மகரிஷி ஆகியிருக்கலாம். அதாவது ஆசிரியர் பயிற்சி 450 பேர் கலந்துருக்காங்க. உண்மையிலேயே மகரிஷி நினைச்சிருந்தா அத்தனை பேர் மகரிஷி ஆகிருக்கலாம் அப்படின்னு இது உதாரணம் சொல்லி 1/2 மணி நேரம் பேசினேன். யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? பேசலாம். மகரிஷி மகரிஷி என்ன பயன்? மகரிஷியினுடைய அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுமா? நல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. நமக்கு தலைவரா இருக்கிறாரு சின்னச்சாமி, மகரிஷி சரியில் உடம்புக்கு சரியில்லாம வந்திருக்கிற போது எனக்கு தகவல் கொடுத்து நான் போனேன். அப்புறம் எல்லாத்தையும் விடமாட்டேன்ட்டாங்க பாக்குறது. நான் இந்த அம்மா எங்க குடும்பத்தான் சரி போயிருந்தேன். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் போக சொல்லிட்டாங்க. முடிவிட நான் போய் வணங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு அதை தடுக்க முடியாது. எனக்குத்தான் சொந்தம், சந்தேகமே இல்லை. மகரிஷி என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார், எனக்கு வழிகாட்டியா. ஏன்னா அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா மன அலை நீளம் அளக்கும் கருவி இருக்குது. நான் சும்மா சொல்லல, அந்த கருவி கொண்டுட்டு வாங்க, அவர் கூட நான் இருக்கிறனா இல்லையானுங்கிற தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா எந்த தண்டனை கொடுத்தாலும் நீங்க ஏற்றுக்கொள்ள நான் தயாரா இருக்கிறேன். போருமா? அப்படி இல்ல தண்டனைக்கு தயாரா இருக்கிறேன். அந்த இடத்துக்கு நான் போகும் பொழுது அப்புறம் விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் அவர் கூட பேசினேன். மகரிஷி எங்க இருக்கிறாருன்னு கேட்டேன். அப்புறம் ரூம்புக்குள்ள என்ன இருக்கு தெரிஞ்சாதான் எனக்கு வச்சாரு. மகரிஷி எங்கு நிறைஞ்சிருக்கிறாரு, நான் சொன்ன கருத்து சொல்றேன். அவர் இல்லாத இடம் இல்லை. இறைவா, உன்னுடைய செயலை இந்த உருவத்தின் மூலமாக நாங்க கேட்டுக்கொள்றோம். இறைவனுடைய ஒரு விளக்கத்தை, இறைவன் சொல்லக்கூடிய அந்த சொல்ல என்ன சொல்றாரோ அத்தனை சாமிஜியின் மூலமாக, வாயின் மூலமாக நாங்க கேட்டுக்கொள்றோம். இந்த உடம்ப அதாவது சுத்தப்படுத்தி நீண்ட காலத்துக்கு எங்களை ஒப்படைன்னு சொல்லி வேண்டுகோன்னு சொன்னேன். இதுக்கு மேல என்ன சொல்லலாம்? அவர் அங்க ரூமுக்குள்ள சொல்லி போட்டு இப்படி சொன்ன உடனே போச்சு, கும்பிட்டாரு. அவர் பெரிய நான் சிரிச்சு பதில் சொல்ல முடியுமா? இது மாதிரி உண்மையிலேயே மகரிஷி எங்கும் நிறைஞ்சிருக்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை. பல பிரச்சனைகள்ல நீ இப்படி நடான்னு எனக்கு சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? இதே அந்த அம்மா இருக்குது. எனக்கு ஒரு பிரச்சனை குடும்பத்தில் வந்தது. 5 மணிக்கு வந்து சொல்றாரு, ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. நான் அப்பவே எதுக்கு சாட்சி இருக்குன்னு அம்மா கிட்ட மகரிஷி சொல்லிட்டு போய் 1 மில்லியன் தைரியமா இருக்குன்னு சொன்னேன். தெரியுமா? இது மாதிரி பல பிரச்சனையில வந்து அந்த விளக்கம் தருது. அப்போ இறைவன் எங்கு இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், இந்த கேள்விக்கு எப்படி பதில், எப்படி இருக்கிறார்? சிறிய துகளாக இருக்கிறார். அதை துகளை பழுக்க முடியாத ஆறு. அது உலகத்துல எந்த கருவியாலை பார்க்க முடியாது. ஒரே ஒரு கருவி இறைவன் உருவாக்கப்பட்ட 6வது அறிவில் தான் பார்க்க முடியும். அவ்வளவு அற்புதமான கருவி உருவாக்கி இருக்கிற அந்த பொட்டு வச்சரத்தில்
போருமா? இந்த கருவியாலதான் இந்த பிரபஞ்சத்தையோ உயரைவோ இறைவனையோ அனைத்தும் பார்க்க முடியுமே தவிர உங்களே உணரலாம். நல்ல யோசனை பண்ணிக்க. உங்களே உணரலாம், இறைவனே உணரலாம், மற்றவங்களே உணரலாம், பிரபஞ்சத்தையும் உணரலாம், உலகத்தில் உள்ள அத்தனையும் உணரலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு கருவியை இயற்கை நமக்கு தந்திருக்குது. சாதாரண கருவி அல்ல. அந்த கருவி உங்களுக்குள்ள போகும் பொழுது அந்த சிறிய துகள் அந்த வான்காந்தத்தோட விளையாடி விரிஞ்ச உடனேயே கடா உள் சேர்த்திட்ட கடவுளை கிடைக்காது. கடா உள்ளுன்னு தான் சொல்லிக்கிறாங்க. நீங்க இதுவே கடவுள்னு சொல்லவே கூடாது, கடா உள்ளுன்னு தான் சொல்லணும். பேரவே ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான். பிரிவு சொன்ன பேரவி சொல்ல மாட்டேங்கிற, கடவுள் கடவுள்னு அண்டாடி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடா உள் அது நீ சொல்லி பழகணும். கடா உள் உள்ள கடந்த பார்க்கல அவனை. இந்த நிலையில முதல் வருஷத்திலேயே அந்த காண்டம் வந்தது. ஒரே ஆண்டிலே 14வது நாள். சொல்லால் விளக்க முடியாது, நான் அது எழுதிக்கிறேன். ஆனா அந்த புக்கை அமெரிக்காவில் போய் படிச்சு பெரிய நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறவருக்கு வந்து எனக்கு விளங்குறீங்க. என்கிட்ட வந்து சொன்னார், ஐயா நீங்க எழுதிக்கிறீங்க விளங்க மாட்டேங்குதுன்னு சொன்னாரு. நான் அமெரிக்காவுக்கு போனா விஞ்ஞானம் படிச்சேனா இல்லையே, நான் எழுதிக்கு விளங்குறீங்கிறாரு. என்கிட்ட வந்து சொன்னார், தவம் பண்ணுங்க விளங்குன்னு சொன்னேன். அப்போ இந்த நிலையில் அந்த சிறிய துகள் எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா, விளையாடுறதுக்கு அப்புறம் இரவங்கிட்ட நான் கேட்கிறேன், இரவா விளையாடிக்கிட்டே இருக்கிறேன் கூட, நான் ஆனந்தமா விளையாடுறேன், என்னதான் விளையாட்டு, எங்க இருக்கிற, எப்படி இருக்கிற அப்படிங்கிறது அந்த நினைவோடு மௌனம் இருக்கிற. குறிப்பிட்ட நாள்ல வந்து இந்த கெட்டி பொருள், ரத்தம், வெப்பம், காற்று இதை கடந்து உள்ளுக்குள்ள உயிர் வளர்ந்துச்சு. இங்க முதல் பாக்குறேன் நானு, இது உயிரா இருக்குமோ ஏன்னா முதல் பாக்குறேன். ஆனா கலங்க நிறைஞ்சிருக்கு. நல்ல யோசனை பண்ணி நல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. அந்த உயிர்ல சாதாரணமா ஓரறிவில் இருந்து நம்ம வரை ஓரறிவில் பதிவு கிடையாது. ஈரறிவில் இருந்து நம்ம வரைக்கும் செய்த செயல் அனைத்தும் பதிவு இருக்கு. போதுங்களா? அந்த மூட்டை அவுக்கணும்னா அதுக்கே ஒரு நாள் தனியா பேசல. எனக்கு கொடுத்துருக்கிறது கொஞ்ச நேரம், அதனால அதுக்கு மேல நான் அதையெல்லாம் விட்டுறேன். அவ்வளவு பதிவு இருக்குது அந்த உயிர்ல. நான் மட்டும் சொல்லல, நான் மட்டுமா சொல்லிக்கிறேன், நம்ம மகரி சொல்லிக்கிறாரு. அறிவிதனை கருவினிலே இணைத்து தவம் மாற்றா ஐம்புலன்கள் அமைதி வெறும் அருகுணமும் சீராம். அறிவிதன் விழிப்பு நிலை பிறலாத தெளிவில் 5 பேரும் பழிச்செயல்கள் விளைய வெளியேது. அறிவு உயிர் ஒடுங்கி என்ன சொல்றாரு? அறிவு உயிரில் ஒடுங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி நிற்க முன்வினைவோம். ஆழ்ந்து ஒடுங்கி துரிய நிற்க முன்வினை. துரியம் இங்க முன்வினை எங்க போகுது? நல்ல உங்களுக்கு அதான் அன்னாடு சொல்லி கொடுக்கறதில்ல, நல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. எங்க இருக்குது முன்வினை? இப்ப சோடா இருக்குது, சீக்கிரம் போய் எடுத்துட்டு போறது. ஆழ்ந்து ஒடுங்கி துரிய நிற்க முன்வினை போம். எங்க? உயிர்ல. அந்த உயிருக்கு விளக்கம் சொல்றாரு திருமூலர். முதல்ல ஞானிகளிலேயே சிறந்த ஞானி திருமூலர். யாரு விளக்கம் சொல்ல? பசுவின் ரோமத்தை 100,000 கூறாக்கள் அகழ்கிறது. பசுவின் ரோமத்தை விளங்குமா? அதுக்குள்ள ஒடுங்கி நிக்கணும் முன்வன. அதுதான் இருக்குது வேண. நாம் இப்ப ஓட்ட கட்டி இடம் பத்திரிங்கிற இரவு வந்து அதுக்குள்ள ஒடுக்கி வச்சிருக்கிற. ஆனா அதுக்குள்ள வந்து இருக்கிற என்ன வித்த என்னன்னு சொல்றது? அந்த பதிவுக்கு மத்தியில அந்த உயிர் பரமானு, அதுக்கு மத்தியில அவர் அமர்ந்திருக்கிற. அந்த பசுவின் ரோமத்தை 100,000 கூடி சொல்றங்கள அதுக்கு மத்தியில இறைவன் உள்ள உட்காந்துருக்கிற. நல்ல யோசனை பண்ணிக்கங்க.
எங்க போய் பிடிக்கலாம்? பிடிக்கலாமா? பிடிக்கவே முடியாது. உங்களுக்குள்ளதான் போய் அவனோட இணையணும். உயிருக்குள்ள ஒடுங்கி அதுக்கு மேல பதிவு. அந்த பதிவுக்குள்ள ஒடுங்கி உட்கார்ந்துட்டு நான் கேட்கிற கேள்விக்கு இயற்கை என்ன சொல்லுச்சு? முதல்ல துகள்தான் சொல்லுச்சு. இரண்டாவது என்ன சொல்லுச்சு? பிரபஞ்சம் முழுவதும் நான் விரும்பியிருக்கிறேன்னு சொல்லுச்சு. மூணாவது என்ன சொல்லுச்சு தெரியுமா? செயலுக்கு விளைவா வந்திருக்கிறேன்னு சொல்லிச்சு. என்ன இதுக்கு விளைவா? நீ என்ன செயல் செஞ்சையோ அதுக்கு விளைவா நான் வந்திருக்கிறேன். நீ என்னென்ன இந்த 50 வருஷம் 49 வருஷம் செஞ்சையோ அந்த செயலுக்கு விளைவா நான் வந்திருக்கிறேன். ஆகவே உன்னை கொல்லுவதற்கு நீயே தேர்ந்தெடுத்து தவிர யமன் மீன் 1 மீன் சொல்லி கொடுத்த. நாம இப்ப யமனை போட்டு பாசக்கவர் வச்சு அவன் உட்கார வச்சு அவன் இழுத்து இவன் போய் தாவி இதெல்லாம் கிடையாது. உங்களுடைய செயல்லையே விளைவா வர்ற நீங்க செஞ்சுட்டு செயல் என்ன செஞ்ச? என்னென்ன தீமை பண்ணியோ ஆகவே 49 வயசுல உன்னை செயலாலேயே இந்த உடலை விட்டு உயிர் பிரியுது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நான் கேட்ட கேள்வி சொல்லி கொடுத்துட்டாரே இல்லையா? இது நீங்களும் கேளுங்க. சரி, ஏமா செயலுக்கு விளைவாக வருகிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதே புலன்கள் மூலமாக நான் செய்த செயலின் மூலமாக இறைவனை விட்டு விலகி இந்த உடலை பிரிக்கிறதுக்கு தயார் நிலையில இயற்கையானது செயல் செஞ்சது. அதைத்தான் அனுபவத்தை எழுதிக்கிறேன். இவருதான் முன்னோர் எழுதுவது. உட்கார்ந்து பக்கத்தில் நல்ல யோசனை பண்ணிக்கீங்க. என்ன சொன்னாரு? உன்னுடைய செயலுக்கு விளைவா நான் வந்தேன். அதே செயல் நீ புலன்கள் மூலமாக செஞ்சு என்னென்ன செஞ்சியோ அத்தனையும் இந்த உடலை கடந்து பதிவாகி ஆகவே இந்த உடலை விட்டு போட்டு நான் போறதுக்கு தயாராகிட்டேன். நீ என்னன்னு என்னை கேட்டேன். கேட்டு என்னைவே பார்த்துட்டு உன்னை விடுதலை பண்ணினேன். மரண தள்ளி வச்சுட்டேன். நானால தள்ள முடியுமா? நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. யாரு தள்ளுறது? டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த சோதனை கலை பத்தி ஒரு நாளைக்கு பேசணும். சுத்தமா பொய்யே சொல்லி காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க. மதராசா காசு கொடுங்க வாண்டான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஏன் அந்த சோதனை கலை பத்தி ஒரு சின்ன வார்த்தை சொல்றேன். நிலைத்தோருக்கு நாளும் கிழமையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிலைத்தவனுக்கு சொல்லுங்க பாக்கல. நிலைத்தவனுக்கு நாளும் கிழமையும் இல்லை. அப்ப 4 கிழமை தான் சோதனை சொல்லுது. ஏய்யா நீ இத்தனாம் தேதி பிறந்த, இன்ன ரக்கணத்தில் பிறந்த, இன்ன ராசியில் பிறந்த, இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்றானே. இரவு என்ன சொல்லி கொடுத்த? நிலைத்தவருக்கு நாளும் கிழமையும் இல்லை. பேசி இருக்குதா? நீங்க ஆராய்ச்சி பண்ணி அது ஒரு நாளைக்கு வேண்டாம் வச்சுக்கல. அதோட அது உதாரணத்துக்கு சொன்ன. நிலைத்தவனுக்கு நாளும் கிழமையும் இல்லை. இப்ப நாம் அது என்ன கொண்டு என்ன சொல்லிவிட்டோம்? நரிந்தவருக்கு 4 கிழமை தப்பா போச்சு. தப்பா சொல்லிட்டு இருப்போம். அதே மாதிரி வேண்டல் வளம்னு ஒரு வார்த்தை இருக்குது. வேண்டி இந்த வந்தம் எல்லாம் இறைவனை வேண்டி வேண்டி அந்த வளத்தை வண்டவாளம்னு சொல்றாங்க. என்னுடைய வண்டவாளம் இவருக்கு தெரியுமா? இப்போ என்ன சொல்றாங்க? வண்டவாளம் போற எங்கிட்ட இருக்குங்கிறாங்க. போச்சு, எல்லாமே மாறிடுது. இந்த நிலையில நீங்க தயவு செஞ்சு சிந்திக்கணும். ஏன்னா சிந்தனையாளர் கூடியிருக்கிறதுனால நான் இது சொல்றேன். அந்த நிலையில இறைவன் எங்கும் இல்லை. அந்த உயிர் பசுமாட்டின் ரோமத்தை 100,000 கூறாக்களில் அதுதான் உயிர்னு அவர் சொல்றாரு. அதுக்குள் இருக்கிறான். நம்ம அங்க போய் ஒடுங்கினாத்த இருள் அந்த வேலை வெளியேறுது. வள்ளுவர் சொல்ற கருத்து பாத்தீங்களா எப்படின்னு? 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. இருள் சேர் இருவினையும் சேர். இருள் எங்க இருக்குது? அந்த உயிருக்குள்ள இருக்குது.
வெளியில் எங்கும் இல்லை. அதுக்குள்ள ஒடுங்கினாத்த எல்லை இல்லாத இருள். அது இங்க ஒடுங்கி இருந்தோன்னு அப்பத்தான் அங்க போக முடியும். இங்க இல்லாம அங்க போக முடியாது. இருள் சேர் இருவனையும் சேரா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அந்த இருள் எங்க இருக்குது? நம் உயிர் மையத்துல. அதுக்குள்ள ஒடுங்கி இருந்தீங்கன்னா இந்த இயக்கத்தை எல்லாம் கழிச்சு பார்த்தா சுத்த வெளி, அசைவற்றவன் இருப்பா இருக்கிற இத்தனை கோடி மக்களையும் அண்டங்களையும் தாக்கிட்டு இருக்கிறான் ஐயா. நல்ல யோசனை பண்ணி பாரு. அவன் என்ன பண்ணிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? நான் கேள்வி கேட்டேன். நல்ல விளக்கம் பாருங்க. இத்தனை கோடி அண்டங்களை தாங்கி அது வாடுறதுக்கு வளர்றதுக்கு எல்லாத்திலையும் தந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி கொடுத்தாரு. எதுக்கு மேல என்ன வேணும்? நீங்க வாடுறதுக்கு வளர்றதுக்கு சாப்பாடுகள் சாப்பிடுறீங்க இல்ல? எல்லாரும் இப்போ என்ன சாப்பிட்டா? வடை கொடுத்தாங்களா? அவரு சாமியார் சொன்னாரு, அந்த காரம் இனிப்பு இது எல்லாம் கடறணும் அம்மா, அதில் நின்ன முடியாது. அவர் சொல்லிட்டாரு. அவர் அதுவே தப்பு இல்லை. காரம் இனிப்பு கொடுத்திருக்கிறோம், அந்த இனிப்பு கூட இது சேர்த்து இந்த இனிப்பு கூட சேர்த்த முடியாது. அது காரம் புளி உப்பு சுவை இந்த 6 குணத்தை கடந்தாத்தான் போக முடியும். இதுல இருந்துட்டு நாங்க வர முடியாது. போக முடியுமா? 6 குணம் இதை கடந்தாத்தான் அங்க போக முடியும். சுவை பரவாயில்ல, நாளைக்கு போனா அந்த ஸ்வீட் கொடுப்பாங்க, பாயாசம் கொடுப்பாங்க, இங்கேயே நினைச்சு எப்ப போறது? 6 குணத்தை தாண்டி போனத்த நாம அங்க போக முடியும். அங்க சுவை இருக்காது, மனம் இருக்காது. மனம்தான் இருக்கு. அந்த மனதில் கடங்கு மனத்திலே இத்தனையும் அடங்கியிருக்கு. மன சாதாரணம் எல்லாம் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தையும் உணரக்கூடியது நம்ம மனம். இவ்வளவு பெரிய இறைவனை உணரக்கூடியது நம்ம மனம். இவ்வளவு நுண்ணிய துகளாக உணரக்கூடியது நம்ம மனம். அதே மனது உள்நோக்கி போனீங்கன்னு சொன்னா நம் உடம்புக்குள்ள நாம சாப்பிடுற சாப்பாட்டை ரத்தம் பிரிக்கிற சத கொழுப்பு எலும்பு மச்ச பித்து 7 தாதுக்களா மாத்திர அவன் வேலை இடபடா செஞ்சுட்டு இருக்கிற 76 வருஷமா. எங்காவது ஒரு நாள் நோட்டு கிளி எடுத்துருக்கிறானா? எடுத்தா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் எடுத்தா நாம இருக்க மாட்டோம். ஒரு நிமிஷம் போகுது. அதுக்கு இப்ப விஞ்ஞானம் சொல்லுது, பழைய காலத்தை சொல்றதுக்கு வழி இல்லை. இப்ப டாக்டர் சொல்றாங்க, நம்ம உடம்புல 5 லிட்டர் ரத்தம் ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த இதயத்துக்குள்ள போய் நுரையீரல் கலந்து சுத்திகரி பண்ணி ஒரு நிமிஷத்துக்குள்ள நடத்தணும். இல்லைன்னா உடம்பு இல்லை. எவ்வளவு துரிதமா நடத்துற, எவ்வளவு துரிதமா நடத்துற யோசனை பண்ணுது. அதே மாதிரி இங்க இருக்கிற ராஜ் நல்ல யோசனை பண்ணுச்சு. எந்த களங்கம் நீங்குது, எந்த களங்கம் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தை பண்ணிட்டோம். களங்கம் உயிரில் ஆகுது. உயிர் எங்க ஒடுங்குது? தூரியத்தில் சாமி சொல்லி கொடுத்துக்கிறார் பார்த்து. நான் கொடுங்கிறப்ப அந்த களங்கம் நீங்குது. எங்காவது களங்கம் நீங்கிறதுக்கு தேங்காய் பழம் முடைச்சு உண்மையிலேயே ஏழுமலையானுக்கு 35 லட்சத்துக்கு பூணூல் போட்டா நீக்கிறான்னு சொல்லுங்க. நாம எல்லாம் போடல, அத்தனை பேர் சேர்த்து போட்டு வந்து இல்லை, எல்லாம் பீச்சு குடுத்துருவாங்க. 35 லட்சத்துக்கு பூணூல் போட்டானா உலகத்தை ஏமாத்துறதுக்கு தயாராகிறாங்க. பூணூல் போட்டேன் உங்க மாதிரி உருவு செஞ்சு வைக்க, நாங்க தான் உலகத்தில் சிறந்தவங்க அங்க கொண்டு போய் போடுறாங்க. அவங்க காலில் விழுகிறது நாடு உலகம். திருப்பதி ஆகுமா? ஆகுமா சொல்லுங்க. போறீங்க மகாராஜ போய் கூப்பிடுங்க, என்ன கொடுங்க. மந்திரியான மந்திரி இல்ல. ஏன்னா இது எல்லாம் சொன்னா பெரிய சொல்ல ஆச்சு பாத்துக்க. இது போட்டு அதுக்கு பேர் என்ன தெரியுமா?
பார்ப்பவன் யாரென பார்ப்பவன் பார்ப்பனன். இது உணர்ந்தாரு பாரதியார் வந்த கடைசியா வந்த நம்ம நாட்டு ஞானி. என்ன சொன்னாரு சொல்லுவாங்க அந்த பாட்டை, பார்ப்பானை ஐயன் என்ற காலமும் போச்சு பறஞ்சு அதுல போச்சுட்டாரு. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. கடலும் மலையும் எங்கள் கூட்டம், காக்கை குருவி எங்கள் ஜாதி. என்ன சொன்னாரு? காக்காய் வேறு, குருவி வேறு, இது வேற என்ன சொல்லுங்க. கடல் மலை என்ன? அணுகுடைய கூட்டு, நம்ம உடம்பு அணுகுடைய கூட்டு. காக்கை குருவி குஞ்சு பொறிக்குது, வேறதோட போகுது, நாமளும் வேறதோட போறோம். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அது காக்காடு கட்டிட்டு நான் கட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன். இதுக்கு காலை என்ன அர்த்தம் தெரியுமா? கா அப்படின்னா அந்த கா என்கின்ற சொல்லிலேயே உள்ள போனீங்கன்னா காலலாம் அர்த்தம். என்ன சொல்லு வாத்தியாரிங்க கா அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த எழுச்சியிலையும் உள்ளாடி போல காணலாம். யாருங்க பூனி போட்ட காணலாமா? நான் சொல்றதுக்கு இது அர்த்தம். கா அப்படின்னு சொல்லுங்க, காணலாம். என்ன? அங்கேயும் போய் அவனை காணலாம். இதுதான் அடிப்படை. இந்த சமுதாயத்தில் மக்களை, இந்த இறைவனுக்கு மக்களுக்கு தொடர்ந்தான ஒரு புதிய ஒரு, அதாவது கற்பனை உலகத்தை உருவாக்கிட்டார். கற்பனை உலகம். இதை உடச்சு சாமி ஜெயிக்கிறார் ஒரு இடத்துல. யார் உடைக்கிறது? சாமி செயல் உடச்சு முடிக்குது, நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. உடைக்கிறது நாம் அது கற்பனை உலகம். ஏவன் வேறு, நீங்க வேறு, தெய்வம் வேறுன்னு சொல்லிட்டு இருக்கிற கற்பனையை உடைச்சாத்த மனவளக்காலை வளரும். நல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. மனவளக்காலை எப்ப வளரும் தெரியுமா? எப்ப வளரு? பிரம்மே நான், நானே பிரம், அகப்பிரமம், அகப்பிரமாசி, அகம் பிரமம், பத்துமதி, இப்படி எல்லாம் தெரிவிக்கிறாங்க. அந்த அகத்துக்குள்ள இருந்து கொண்டு எல்லாருக்கும் இயக்க வச்சு வேண்டிய ஆற்றலை தந்து நாம செய்யற செயலுக்கு விளைவாக வந்து கொண்டிருக்கிறான். அவன் சொல்றான், எப்பா இன்னைக்கு ஏன் மந்தம் பூட்டி கிடக்குதுன்னு எனக்கு கேட்டாங்க. பூட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு திரும்ப இல்லை. இந்த அம்மா வந்து வரணும்னு ஒரு ஆசைப்பட்டது. என் கூட்டத்துக்கு வாழ்நாள் கூட்டி போகவே இல்லை. முதல்ல இங்க சூரியன் மண்டலத்தை கூட்டி போயிட்டேன். ஏன்னா மண்டத்துக்கு காவலை வச்சுட்டு இது வரைக்கும் மண்டை பூட்டிட்டு போகக்கூடாது. பரவாயில்ல, இன்னைக்கு வந்து கேடுது. அன்னாடும் பேச்சு கேட்குது. ஆனா அங்க அன்னாடும் பேசுறது போல வாழமா பேச மாட்டேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுவோம். நாளைக்கு கிழமை கொஞ்சம் பேசுவேன். இது போல வச்சதான் பேச மாட்டேன். ஏன்னா இது சிந்தனையாளர் அதிகம். இந்த சிந்தனைக்கு தகுந்தாற் போன்று இருக்கிறது. அப்போ அகம் பிரம்மம் சொல்லும் பொழுது, அகத்துக்குள்ள அவன் இருக்கிறான் சொல்லும் பொழுது, அதை உணர்ந்தவன் தான் பிரம்மம். என்ன சொல்றது? பிரம்மத்தை உணர்ந்தவன் ராமணன். கூட்டிட்டு வாங்க ஐயா. நாம 7 சூழ்நிலை இல்ல, 35 லட்சம் இல்லை, எல்லாருக்கும் எத்தனையோ லட்சம் இல்லை. ஓட்டா அது ஏற்றுக்குமா? அந்த பிரம்மம் ஏற்றுக்குமா? நல்ல யோசனை பண்ணிக்க. பிரம்மன் என்கிறது என்ன அப்படிங்கிறது விளக்கம் என்ன? எல்லாமே அனைவரும் அந்த காந்தவையில நாம நினைக்கிறது அத்தனை இருக்குது. என்ன இருக்குது? பூமியில் என்னும் இருக்குது. சொல்லுங்க பார்க்கல. ரோகங்கள், ரசாயனங்கள், அதாவது பூமிக்குள்ள எத்தனை இருக்குது அத்தனையும் வந்து காந்தாடியில் இருக்குது. அது இல்லாம உள்ள பெருமா? அப்ப இறங்கட்ட அத்தனையும் இருக்குது. நம்ம யோசனை பண்ணிக்குங்க. அத்தனையும் இருந்து அவன் கொண்டுட்டு வந்து இங்க ஒப்படைச்சு எல்லாருக்கும் வாழ வச்சிருக்கிறேன். நீ நான் சொல்ல போற போது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது தெரியாது.
அப்போ அங்கிருந்து வந்தவன் யார் வந்தது? இறைவனா நீங்களா? அணுவாகி பஞ்சபூதமாகி அதிலிருந்து நிலமாகி நிலத்துக்குள்ள வகை அத்தனை உற்பத்தி ஆகுது. எல்லாம் தோண்டிக்க எடுக்க நிலத்துக்குள்ள இல்லாத பொருள் ஏதாவது எடுத்து அடுக்குண்டோ மற்றதோ ஏடுற 35 பவன அதுக்குள்ள தோண்டிட்டே எடுக்கிறோம். நீங்க எத்தனை எடுக்கிறீங்க அத்தனையும் பூமியிலிருந்து எடுத்தாங்க. நீங்க போட்டுட்டு இருக்க தங்கமோ மற்றதோ எல்லாமே அதிலிருந்து எடுத்தாங்க. அதிலிருந்து எடுத்து அவனே அவனா வந்திருக்கிற. அப்போ இந்த பொண்ணோ அல்லது ஓடோ அல்லது மண்ணோ அல்லது கரியோ அல்லது நீரோ எதிராக உருவாக்கப்பட்டது அணு. அணுவது இத்தனை கோடி மக்களும் வாழ்றதுக்கு பல வளங்களை அவரே நிறைஞ்சு நிற்கிறார். பல வளங்களை விறகு நிற்கிறார். அப்ப வாழ வந்தது யாரு? உயிர் முதல் வந்துதான் உடல் வந்துதான்? கேள்வி. அம்மா வகுத்துக்குள்ள உயிர் தான் முதல் வந்தது. இது எல்லாருக்கும் தெரியும். உயிர் தான் முதல் வந்தது. அப்பா அம்மா உயிர் ரெண்டு சேர்ந்து இணைஞ்சு ஓர் உயிர் ஆகுது. அப்புறம் தான் உடலை கட்டு. அப்ப இரவு தானே வாழ வந்திருக்கிறேன். இப்ப நாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நீங்களே பதில் சொல்லுங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நான் வாழ வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இயற்கைக்கு முரணா இயற்கையோட ஒத்து சொல்றீங்களா? வாழ வந்தது ஆறு. அப்போ அந்த இரவை அங்க இருக்கிற இன்பத்தை விளையாடுன்னு சொன்ன பாருங்க. அங்க இருக்கிற இன்பத்தை காட்டில் இங்க இன்னும் இருக்குன்னு வந்தானா? அப்ப எதுக்கு வந்தானால? நல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க, சிந்திச்சுக்குங்க. அந்த இரவை உங்களுக்குள்ள அறிவா வந்து அங்க போய் சேர்ந்தான்னா அவன் சொல்றேன் ஒன்றுமே இல்லைங்கிற. இத்தனையும் உருவாக்கிட்டு நான் என்னுடைய அனுபவத்தை அப்படியே சொல்றேன். என்ன சொல்ற? ஒன்றுமே இல்லைங்கிற. என்ன சொல்லல? நாம் ஆறாவது ஒன்றுமே இல்லைன்னு சொல்ற மனிதன் இருக்குதா? இருக்குதா? ஒன்றுமே இல்லைங்கிற. அந்த அறிவுக்கு ரூபம் கிடையாது, அரூபம். அதே அறிவு சொல்லுது ஒன்றுமே இல்லைங்குது. நாம் ஏதாவது எல்லாம் பண்ணியிருந்தா சும்மாவா இருப்போம்? அப்ப இத்தனையும் உருவாக்கி நல்ல யோசனை. இத்தனை கோடி மக்கள், இத்தனை கோடி ஜீவன், இத்தனையும் தன்னுள்ளடக்கி வேண்டுங்கிற ஆற்றலையும் தந்து இரவு பகலா காத்து அணைச்சு புடிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் எப்படி புடிச்சு பண்ணிட்டு இருக்கிறான்னு இப்ப விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. அதனால சொன்னா ஒன்னும் தப்பு வராது. இந்த பூமி விஞ்ஞானம் அமெரிக்காக்காரன் கணக்கெடுத்து வச்சிருக்கிற ஒரு நாளைக்கு 15,50,000 16 லட்சம் மைல் வேகத்தில் போகுது. விஞ்ஞானம் கணக்கெடுத்து வச்சிருக்குது. இப்போ பழைய காலத்து சொன்னா பூமி சுத்துன்னு சொன்னா கொண்டு போடுவாங்க. ஆனா பைத்தியம் அப்படின்னு. இப்ப விஞ்ஞானம் கணக்கெடுத்து வச்சிருக்குது. இந்த புள்ள பொண்ணை கேட்ட எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாங்க பூமி சுத்துதுன்னு. கொல்ல மாட்டாங்க. இப்ப 16 லட்சம் மைல் சுத்துது. எது? சூரியனை கடற பாதையில இந்த பூமி. நீங்க கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகுது. ஒரு மணிக்கு 70,000 மைல் வேகத்தில் போகுது. 3721 2 லட்சத்தை தாண்டி போயிடுது. எங்காவது அசைஞ்சீங்களா? நீங்களா அசைகிற பூமி எக்கட தள்ளிடுதா? இந்த கண்ணால் உணரலாம், இந்த ஐம்புலனால் உணர முடியாது. அணைச்சு பிடிச்சிருக்கிற அன்போட பூமியோட. அதுக்கு உதாரணம் சொல்றேன். இந்த நோபி சாட்டினாங்கன்னா இந்த ராட்டம் சூரிய இருக்குது இல்ல, இப்படி சுத்துறது மேல போகும்போது கீழே இருக்குது, கீழே வந்தா அது மேல பிடிச்சிட்டு அது மாதிரி இப்ப நேரம் நாம கீழே இருக்கிறோம். அமெரிக்காக்கார மேல இருக்கிற உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா? இல்ல. என்ன காரணம்? புடிச்சு வச்சுக்க, அன்பா அணைச்சு பிடிச்சிக்க. எங்கு பூமியோட போகணுமே தவிர பூமி தாண்டி நீங்க காக்க போக முடியாது. இதுவரையில் பூமியிலிருந்து அக்கடான தூக்கி வீசிடுன்னு ஏதாவது கேள்விப்பட்டீங்களா?
அத சாமி சொல்லுவாரு. அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர் கூடி இன்பூட்டாய் பாட்டு பாடினாங்கல்ல, அடுத்த கேட்டு நல்ல யோசனை. அன்பு கருணைனா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை 7 தாதுக்களா மாத்தி உடல் நடத்துது. அன்பும் கருணையுமா எல்லாத்துக்கிட்டும் இருக்கிற, யாருகிட்ட இல்ல. யாராவது ஒருத்தர்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்க, அதுல ஒத்துக்கலாம். நீங்க பட்டதாரியா இருக்கலாம், விஞ்ஞானியா இருக்கலாம், அப்துல் கலாமா இருக்கலாம். அப்துல் கலாமுக்கு இது தெரியுமா? அவர் அறிக்கை விட்டாரு, சுத்துதுன்னு சொன்னாரு. ஆனா சுத்தருக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியல. அப்துல் கலாம் பதில் சொல்லுவேன் நான். கூப்பிடுறீங்களா? பேசலாம். தயாரா சொல்றேன். சாமிக்கு நான் சொல்ல தயார். சாமிக்கு கிட்ட போக வேண்டியதில்லை, தெரியுமா? சுத்துது. 4 கிழமை இல்லிட்டாங்க அவரு, 4 ஒரே சொல்லிவிட்டாங்க, அது உண்மைதான். ஆனா இந்த அலை எப்படி செய்யுதுன்னு சொல்ல தெரியல. ஆனா இப்பத்தான் முள்ள சொல்றாரு, மனதில் ஒன்றுபட வேண்டும் சொல்றாரு. நான் அவர் பாராட்டுறேன். ஒரு ஜனாதிபதி இது வரைக்கும் 56 வருஷம் சொல்லல. 56வது வருஷத்தில் பிறந்த தின சுதந்திர தின விழாவுக்கு முன்னத்த நாள் சொல்றாரு, மனதால் ஒன்றுபட வேண்டும். காந்தியினுடைய கொள்கை புறக்கணித்தால் நாடு பலகீனமாகும். காந்தி என்ன சத்தியம்னு சொன்னார், வேற ஒண்ணு சத்து. எல்லாரும் ஒண்ணு சத்தியம்னு என்ன? சத்தியம்னா இருப்புன்னு அர்த்தம். சத்திய சோதனை. அந்த உள்ளத்துக்குள்ள என்னை கேட்கறாங்க, அப்படியே அது சொன்ன பதில் எங்கடா போயிட்டேன்னு. நான் சூலூர் போறதுக்கு பதில் அதை சங்கடப்படுவாங்கன்னு நான் உரமுறைக்கு போயிட்டான்னு சொல்றேன். ஏன்டா போய் பேசுற? சூலூர்ல போன இத்தனை எல்லாம் பேசுறேன், எனக்கு சொல்லிக் கொடுக்குறானே இல்லையா? சொல்லிக் கொடுக்குறானே இல்லையா? நான் தான் தவம் பண்ணேன். தவம் பண்ணு நான் சொல்றது கேட்பானா? அது மாதிரி உங்க ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் நீங்க செய்யற செயலுக்கு சொல்லிட்டே இருக்கிற, இப்படி தவறு, நான் தவறு செஞ்சேன், ஆமா செஞ்சேன், ஆமா செஞ்சேன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். நீங்க அதை கேட்காம போயிட்டே இருக்கு. நான் கேட்காம போய் மரணத்துக்கு வந்துட்டேன். கேட்டு வந்தேன், தள்ளி வச்சு கூட்டிட்டு போயிட்டேன். அந்த இடத்துல இப்ப சோதன கலக்காரன்னு சொல்றது நானு. எந்த புலன்கள் மூலமாக அந்த அலைய வெளியில் பார்த்து நோய் வந்ததோ அதே காந்தத்தின் உள்ள போகும் பொழுது இறைவன் இந்த கோளுடைய அலை அத்தனை உண்மை செய்யுது. எந்த கோளும் எதிர்ப்பில்லை, அத்தனை உண்மை செஞ்சு அங்க கிடைச்சது. ஆகவே நீங்க அந்த காந்தலையோட இணைஞ்சு செயல்படுறதுக்கு சோதனக்கலையில சில குறைபாடுகள் இருக்குது. காசு வாங்கறதுக்கு 18 ராஜ்ய பிரிச்சுட்டு போட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு நான் இப்ப முடிக்க போறேன். நேரம் ஆயிடுச்சு இல்லீங்களா? பேசாதீங்க, என் வெடிமூட்டுங்க. வெடிமூட்டு பேசிக்கலான்னு நீங்க உட்கார்ந்து இருப்பீங்களா? நான் விட்டா வெடிமூட்டு பேசி போடுவேன். கற்பனை இல்லை, பேசிக்கிட்டே இருப்பேன். நான் பேசல, அவன் தப்பலை பண்றான் பேசுறேன். ஆனா நீங்க போயிருவீங்க, ஒவ்வொருத்தரா போயிருவீங்க. அதனால இந்த சமுதாயத்துல நாம வாழக்கூடிய மக்கள் எப்படி என்ன பேசணும் மறந்தாதோ அந்த அலையோட போயிடும். சோதனை பாத்தீங்களா, விட்ட அலை போயிடு, அதை பார்க்க கூடாது. சோதனை கலையில ஒரு நண்பர் 2 பேரு அவர் உடம்பு இருக்கிறாரு, ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர். இவர் ஹைஸ்கூல் தான், ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர். இன்னொருத்தர் 30 ஆண்டா சோதனை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாமிக்கு அந்த அன்பொடியில நீங்க அதாவது சோழட கல்வி பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க, உச்ச நேற்றம்னு ஒரு வார்த்தை எழுதிங்க. 12 போட்டுக்க என் கையிலே தெரியாது, உண்மையில் தெரியாது. அப்புறம் நான் போறேன்னு சொன்னேன், வாய் இருக்க மாட்டாம நான் தான் எப்பவும் கேட்டுறதாச்சே. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, உன்னைய உடனே அரெஸ்ட் பண்ணும், தைரியமா பண்ணிக்குன்னு பேசினேன். பயப்பட மாட்டேன் நான், பயம்ங்கிற என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, அது அரசியல் இல்லை. உன்னை 144 தடை உத்தரவு போட்டு உன்னை அரசு தைரியமா பேசும் பிற்பாடு அரசு பண்ணிட்டேன், அப்படி போட்டு போயிட்டு. அப்படி தைரியம் அந்த சோதனை கலை நான் கேட்க உச்ச நேற்றம் வயசு ஆயிடுதுங்கிறாங்க. ஆமா,
நேசத்துல சனி வரும் பொழுது வயசாயிடுது. அப்ப கலை தெரியாது. அப்ப மறுபடியும் ஒரு சுத்து வரும் பொழுது உச்சமந்தமானு கேட்ட சாப்பாட்டுக்கு விட்டாங்க. 30 வருஷம் சோதிச்சு சொல்ல முடியும். 30 ஆண்டு ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர் போராட போட்டுக்கிறாரு குறிப்பிட்டனேன்னு. இப்ப 12 ராசியில் எப்படி அந்த அறையங்கிறது எனக்கு தெரியும். நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். ஆராய்ச்சி பண்ணாம சொல்லி கூப்பிடுவாங்க சோசிக்கார, கூப்பிடுங்க சொல்றேன். எந்த சோசிக்காரன் வந்தாலும் சொல்ல தயாரா இருக்கிறேன். தைரியமா சொல்லுவேன். நீ பிறந்தது உனக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க பாருங்க. நாம பிறந்து வந்த நமக்கு தெரியுமா? தெரியுமா? ஆறாவது அம்மா பிறந்து அம்மா சொல்லிச்சு என் பதில் வந்தேன். அத்தாச்சின்னு இருக்குது, சர்டிபிகேட் இருக்குதா? அது மாதிரி ராமர் பிறந்து எப்படி தெரியும் உனக்கு? ராமர் வந்து எப்படி தெரியும்? தெரிய முடியுமா? நீ பிறந்த உனக்கு தெரியாது. ராமர் பிறந்து உலகத்தையே ஆட்சி நாட்டை குட்டிச்சவர் பண்றீங்களே. ஆறாவது இந்து மதத்துக்காரர் இருந்த சண்டைக்கு நிச்சயமா சொல்றேன். ராமர் பிறந்தவர் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியா நீ பிறந்தது. ஆரோ சொன்னாங்க, எவனோ வாழ்றதுக்கு சொன்ன கதை செய்யாது. ராமாயண கதை பிடிச்சிட்டு பிறந்தன்னு சண்டை போட்டுட்டு நாட்டை இல்ல அவன் அல்லா பிறந்திருக்கிற, இவன் பிறந்தே தெரியும், அவன் அல்லா பிறந்து தெரியும். இப்படி நாட்டை தவறான வழியில் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க மக்களை. அதுக்கு உதாரணம் மட்டும் சாமி சொன்னாரு. இந்த உலகத்தில் உள்ள அரசியல்காரர்கள் அத்தனை பேர்த்தையுமே கொல்லக்கூடாது சேவகாருடையும். அதாவது பிளவில் ஏற்றி சந்திரமண்டலம் ஒரு 10 ஆண்டு சொத்தை வச்சு நாடு திருந்திக்குள்ளாரு. நாடு முன்னில் திருந்திக்கு. அந்த நிலையில சோதனக்கரையில இப்ப வாழ்ந்து வாஸ்து சாஸ்திரம் சொல்லி 10,000 வாங்குற. வாஸ்து சாஸ்திரம் என்னன்னு தெரியுமா? நான் பணம் சம்பாதிக்கணும் வாஸ்து சாஸ்திரம் சொல்ல தெரியும். எனக்கு பணம் வேணும். எனக்கு 10,000 கதவு நிலம் மாத்து 10,000 பணம் வாங்கிட்டு போற. இந்த பூமியே இப்படி இருக்குது. தெற்கு பகுதி விரிஞ்சாத்த வாஸ்தாசம் நல்லா இருக்கு. பூமி எப்படி இருக்குது? உனக்கு எப்படி வாஸ்தாசம் வந்தது சொல்லி பார்க்கலாம். ஆகவே மக்களை ஏமாற்றி தவறான வழியில் இருந்து பொருள் சம்பாதிச்சிருக்கிறாங்க இந்த உலகத்திலே. அதுக்கு ஒரே வழி உண்டு. உங்க மனதை நீங்க உணவணும், உங்க உயர் நீங்க உணவணும், உங்க அறிவு நீங்க உணவணும். வேற வழியே கிடையாது. இப்ப நான் அப்துல் கலாமுக்கு பதில் சொல்றேன்னு என்னுடைய படிப்புக்கு நான் சொல்ல முடியுமா? நீங்களே சொல்ல முடியுமா? முடியாது. விஞ்ஞானிக்கு பதில் சொல்றேன். எப்படி அந்த சூரியன் சுத்தம் நான் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். ஆகவே இயற்கையில ஒரே ஒரு பொருள்தான் உண்டானது, ஒன்றேதான். அதுதான் இருள். அதுதான் உலகத்தில் உள்ள 6 கோடி மக்கள் இடத்துல அறிவா இருக்குது. அது இல்லைன்னு நீங்க இத்தனை பேர் இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் தவறு பண்ணுனா ஒரு குற்றவாளி கூண்டல் நிறுத்தி இருக்குது. ஏப்பா நீ தவறு பண்ணினியா? இல்லீங்கிற அவன் உள்ள சொல்ற ஆவாங்க நான் பண்ணினேங்கிற. எல்லாருக்கும் ஒன்னா ரெண்டா? அமெரிக்கா வேற, ரஷ்யா வேற, இந்தியா வேற, உலகத்தில் உள்ள 800 கோடி மக்கள் வேறையா? ஒன்னா ரெண்டா சொல்லுங்க ஐயா. இது ஆண் இருக்குதா பெண் இருக்குதா? இது ஜாதி இருக்குதா, மதம் இருக்குதா, இனம் இருக்குதா, மொழி இருக்குதா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இருக்குதா? எல்லாம் ஒண்ணுதானா? அப்புறம் பேதம் உணரல. அதுக்குதான் அறியாமை. வேற ஒண்ணும் இல்லை. அறியறதுக்கு என்ன வழி? படிச்சா முடியுமா? பட்டம் பெற்றா முடியுமா? நிச்சயமா முடியாது. அந்த சத்து பொருளோடு இணைந்து சொல்ற எப்பவும் முடியாது. உங்க மனதை உள்நோக்கி அழைச்சி சென்று அங்கேயே போய் மனம் எங்கு உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்திலேயே நிலைச்சீங்கன்னா அதெல்லாம் பார்க்கல. மனமேத பிரபஞ்சத்து உயர்ந்த தத்துவம். அந்த மனதை என்ன சமுதாயத்தில கீழே கொண்டுட்டு போகணுமோ கொண்டு போய் வச்சுட்டோம்.
கீழே கொண்டு போய் வச்சுட்டா, எப்ப எடுத்து அதை சுத்தம் பண்ணுமோ அப்ப இறைவன் உங்ககிட்ட வைது. ஆகவே இந்த கருமையத்தில என்னென்ன குணம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற கருமையத்துல அந்த கருவில் இருக்கக்கூடிய குணம் இருக்குது பாருங்க. தயவு செஞ்சு அதை தாண்டக்குள்ள நான் பட்ட வாடு எனக்கு தான் தெரியும். அடுத்தவங்களுக்கு என்ன தெரியும்? தெரியுமா? தெரியாது. எத்தனை கஷ்டம் தெரியுமா? போக வரையிலும் கஷ்டம் இல்ல. அப்பா போனது பிற்பாடு பிடிச்சிட்டானாங்க. போனது பிற்பாடு பிடிச்சேன். எங்க எப்படி பிடிக்கிறேன்? தினையெல்லாம் கழிச்சுக்கலாம் அம்மா, அதெல்லாம் சீக்கிரம் கழிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். தினையெல்லாம் இருக்குது பாரு, ஓரறிவு தொட்டா உணர்ந்து கொள்ளுது. ஐயா ஐயா தொடுறாருன்னு சொல்லுது. நல்லா யோசனை பண்ணிக்க. இந்த குழந்தை இருக்குது, அது அம்மா தொட்டா தெரியுது, அப்பா தொட்டா அப்பா தொடுறான்னு தெரியுது. தெரியுதே இல்லையா? அம்மா தொட்டா இப்படித்தான் இருக்கு, அப்பா தொட்டா இப்படி தெரியுது இல்ல. 6வது தொட்டா இப்படித்தான் இருக்கு சொல்லுது. இந்த தொடு உணர்வு எத்தனை பேர் தொட்டாங்களோ அத்தனையும் பதிவு இருக்குது உங்க கருவில. நல்ல யோசனை பண்ணிக்கீங்க. எத்தனை பிறவி வந்திருக்குது எண்ண முடியுமா? சாமிக்கே சொல்லிட்டாரு, எண்ண முடியாது. எண்ணிறந்த பிறப்பு. ஈரறிவு ஓரறிவில் தொட்டா உணர்ந்து கொள்றது ஓரறிவு. ஈரறிவு இருக்குது பாருங்க. அதிலிருந்து காலத்தால அந்த 5 பஞ்சபூதத்துல ஒன்னா சேர்ந்து இயங்கி 5 ஒன்னா சேரும் போது ஓரறிவா வருது. அதுக்குள்ள அடங்கி இருக்கிறான் அவன். அது காலத்தால அதிலிருந்தே நெளிச்சுட்டு தானே வெளியில் வருது. நீங்க ஒரு 6 ஆளாக்கு அவரை துவரம் வாங்கி வச்சிருந்தீங்க, கொஞ்சத்தை மீதி வச்சுட்டீங்க, 2 மாசம் கழிச்சு பாக்குறீங்க, அவன் அப்படியே ஓடுறான் இல்ல. உள்ள இருந்து வர சொல்லி சொன்னீங்களா? அது அந்த முளையில தான் வருவேன். அதை சாப்பிட்டு இது உணவா எடுத்து வெளியில் வர. நல்ல யோசனை பண்ணுங்க. அப்ப ஈரறிவில இது உணவில்லைன்னு நகுதிட்டே போனோம் பாருங்க, அத்தனை பதியும் இருக்கு. அந்த புழு வண்டாகிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகியிருக்கு, அது எவ்வளவு காலம் அந்த உணவு சாப்பிட்டு இருக்கு, அத்தனை பதிவு உங்க கருவில் இருக்குது. சாதாரணம் இல்ல. கருமூலம் எண்ணிறந்த பிறப்பு சாமி சொல்லிட்டு எல்ல முடியாது. ஆனா பறவை. அப்புறம் 4 மூவறிவு 4 இந்த 4 நான் பாம்புக்குள்ள 25 வருஷம் வாழ்ந்தேன். பழக்கம் இருக்குது. வயக்காட்டுக்குள்ள கூரச்சாலை போட்டு இருக்கோம். இந்த மாதிரி அவன் கீழே வந்து தொங்குவேன். அங்க தொட்டல் இருக்கு, குழந்தை ஆடிட்டு இருக்கு, தொட்டலுக்கு பத்தி வந்து தொங்கு. அக்கடல் போயிரு சொல்லி தொட்டல் ஆட்டிக்கிட்டே பார்த்து அவன் ஆடி போத வரைக்கும் தொட்டல் ஆடி நீ வந்த பாம்புன்னு பயந்துக்குவாங்க. அந்த பாம்பு காது கிடையாது. ஒருத்தர் சொல்லி கொடுத்து நான் சொல்லினேன், காது கிடையாது. ஆனா நாம பேசுறதுலயே சத்தத்தை எடுத்துக்குது. அதுக்கு தாய்மானார் சொல்றாரு, முதல்ல கட்செவி எடுத்தாட்டாலாம்ங்கிற. கட்செவி கண்ணே செவிய ஆளுங்கிறாரு, பாம்பு அடிச்சுட்டாரு. கண்ணே செவி. அது மாதிரி கண் மூலமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை 4வது அறிவுக்கு இருக்குது. 5 அறிவு வந்தது, காது கேட்டது. அதுக்கு பாடுபட தெரியாது. பாடுபட தெரியுமா? உங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அது பாடுபட தெரியுமா? தெரியாது. என்ன பண்ணுச்சு? அங்க பசியாச்சு, இன்னொன்னு அடிச்சது, அந்த உயிரை பறிச்சது, உடலை தனதாக்கிடுது, உயிர் சுதந்திரத்தை அடிச்சது. இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன நடக்குது? என்ன நடக்குது? 5 அறிவாச்சியா 6வது அறிவா? கேளுங்க. 5 அறிவா 6வது அறிவா? மக்களை சுட்டு தள்ளுறீங்களே லட்சக்கணக்கில். ஒரு உயிருக்கு தீங்கு பண்ணக்கூடாதுங்கிறத ஆன்மீகம். இப்ப சுட்டு தள்ளிட்டு இருக்கிறவங்கள உலகத்துல எங்க பார்த்தாலும் தீவிரவாதி, அவன் இவனை கொள்றது, அவன் இவனை கொள்றது, இப்படி கொண்டுட்டு இருக்க மனித. நீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்.
இந்த நடராஜ ஐயாவுக்கு 10 முறையில் அதிகம் ரோட்டோரத்துல ஒரு விநாயகர் கூட்டு போய் வச்சு கும்பிட்டாரு. பஸ் எல்லாம் விறங்கிறதுக்கு இடைஞ்சலா இருந்தாலும் கூட பார்வையெல்லாம் கும்பிட்டாங்க. அந்த விநாயகன் எடுத்து ஊழ சண்டைக்கு போயிடுது, விடமாட்டேங்கிறாங்க. ஆனா பஞ்சபூதத்திலிருந்து புல்லாயிருந்து புழுவாயிருந்து வண்டாயிருந்து பாம்பாயிருந்து மிருகமா மனிதனா இத்தனை அற்புதமான அந்த புல்லிலிருந்து வடிவமைச்சு கொண்டுட்டு வந்து கொடுத்தானே இறைவன், அந்த உடலை சுட்டு தள்ளுறீங்களே. நாம வச்ச ஒரு சிலைய விடமாட்டேங்கிறான். இறைவனால் உருவாக்கப்பட்ட இத்தனை அற்புதமான உடலை அழிக்கிறீங்களே. ஆன்மீகமா? சிந்திங்க வேண்டாம். ஆன்மீகமா இது? கண்ணு காது மூக்கு வாயி நரம்பு 75,000 நாடி நரம்பு, இதை உள்ளுக்குள்ள ஆட்சி அறிவே ஆட்சி செய்யுது. எத்தனை போலீஸ் எத்தனை நிர்வாகம் பண்ணி இத்தனை ஒழுங்கு கிடையாது. ஒழுங்காட்டல உள்ளுக்குள்ள சனி செய்யறானே, அவனை மதிக்கிறீங்களா? ஐயா தெரிஞ்சா சரியா கொண்டு போய் ரோட்டவாசல் வச்சுட்டாரு. பாரதியில கும்பிட்டு விநாயகருக்கு பொட்டை வச்சு விட்டுட்டாங்க. பஸ் விலைக்கு போற விலைக்கு தான் போகணும். பஸ் எடுக்க முடியாது, எடுத்தா போச்சு, உலகம் அடிச்சு போகுது. விடமாட்டாங்க மக்கள். இறைவன் மதிக்கிறீங்களா? உங்களை கேள்வி கேட்கறேன் நான். மதிக்கிறீங்களா? அடி அதுக்கு உதாரணம் சொல்றேன், தயவு செஞ்சு யாரும் குறை சொல்லாதீங்க. இந்த அணுக்குண்டு போட்ட எல்லாத்தையும் சாகடிக்குமா அல்லது உயிரோடுமா? நீங்களே சொல்லுங்க. ஒரு குண்டு போட்டா உலகத்தில் அத்தனை கோடி மக்கள் எதிர்காலத்துல ஊனமா பிறப்பாங்க. குழந்தைக்கு போறா, நீங்க என்ன மருந்து சாப்பிட்டாலும் இல்லை. ஏன் குண்டு போடுற பைத்துக்கிறாங்க தெரியுமா? போட்டுல இருக்கிற செத்து போல அந்த இருக்கிறவங்க இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பூரா நல்லா பிறக்காது தெரியுமா? அவ்வளவு விஷமான ஒரு அணுக்குண்ட நம்ம நாடு சோதனை பண்ணுச்சு. 196% பேர் ஆதரிச்சாங்க. பத்திரிக்கை போட்டுக்கிறேன், 4% பேர் இப்ப வாழ்ந்தா பின்னாலேன்னு சொன்னேன். இந்த அணுக்குண்டு நம்மளை சாகடிக்காதா? அவன் பேர் இருக்கக்கூடிய வெறி உணர்வு, அவன் இவனை சாகடிக்கிறேன், இவன் அவனை சாகடிக்கிறேன், நம்மளவே நாம் அடிக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டு அணுக்குண்டு சோதனை பண்ணாதே அப்படின்னு மக்கள் சொல்லணும் இல்ல? சொன்னோம்னா ஒருத்தர் சொல்லுற 96 பேர் ஆதரிச்சான் போட்டானவன். இந்த மாதிரி தன்னைத்தானே அழிச்சிட்டு இருக்குது. அதுக்கு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. உதாரணம் சொல்றேன், கற்பனை கிடையாது. நீங்க இப்ப ஸ்வீட் கொடுத்தாங்க, உங்க உடம்புல 10 யூனிட் சர்க்கரை, 20 யூனிட் உள்ள அந்த ஸ்வீட் கொடுத்தாங்க. பரவாயில்ல, சாமிநாத நம்ம நடராஜ ஐயாவை நல்ல ஸ்வீட் கொடுத்தாலும் உயர்றீங்க. உங்க ஆன்மா செலவு, உயிர் அழிவு. நீங்க என்ன நினைச்சீங்க? இந்த கடையில் வாங்கினீங்கன்னு கேட்கறீங்க. நம்முடைய உயிர் செலவை இன்பம் உணர் மயக்கம். இந்த மயக்கம் எப்படி தேர்றது? உங்க உயிர் தான் அந்த அளவுக்கு 20 யூனிட் உயருது. அப்பவே 15 யூனிட் உள்ள காப்பி கொண்டு கொடுக்கறாங்க. என்ன காப்பி சக்கரை போட்டியான்னு கேட்கறீங்க. 10 நிமிஷம் கழிச்சு குடிக்கிறீங்க, சக்கரை வந்து 10 யூனிட் இறங்கி போகுங்க ஸ்வீட். தெரியுமா? இந்த 5 புலன்கள் மூலமாக உயிர் ஆற்றல் அழியறத்தை இன்பம் நாம் உணர்ந்துட்டு இருக்கிறான். அது அத்தனை துன்பம். நான் அதுல தப்பிச்சேன். எந்த சீட்டு உயிர் சக்தி சீட்டா சும்மா யார அன்னைக்கு இருக்கிறதான கொடுத்தாங்க, கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. அவ்வளவுதான், வேண்டாம். நீங்களே கொடுத்தது? ஆமா, இதுதான் கொடுத்தாங்க. அது கூட மறந்துட்டு சும்மா எடுத்து வச்சான். ஒன்னும் தேவை கிடையாது. நான் உறுதியா சொல்றேன், உயிராற்றல் எப்போ இன்பமும் உணர்றமோ துன்பம் அத்தனையும் வருது. 5 புலன்கள் மூலமாக உயிராற்றல் ஒளிவதே இன்பம் உணர் மயக்கம். இதிலிருந்து நீ விடுதலை ஆகும். எப்படி ஆகிறது? சுவை, காரம், புளி, உப்பு இத்தனை உயர்த்தி வச்சுக்கான். ஏடா உப்பு போடல, இதன் மனுஷன் திங்கதாங்க. ஏன்
அந்த அளவுக்கு உப்பு சக்தி உயர்த்தி வச்சுட்டேன். பாம்பு நம்மளை கடிச்ச பாம்பு செத்து போகுது காரத்துல போட்டு வளர்ச்சி வச்சிருக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு சுய உயர்த்தி வச்சுட்டு அறுகுண சேவை போச்சு பேசுறோம். அழகா பேசுவார் அறுகுண சேவை. நடக்குமா? நான் குறை சொல்லல. உங்க உடலுக்கு கூடிய சுவை குறைக்க என்ன முயற்சி பண்ணீங்க சொல்லுங்க பாக்கல. அந்த சுவையை நான் அனுபவபூர்வமா குறைச்சேன் தெரியுமா? மவனம் இருக்கிற மிளகாய் புண்ணாகி போச்சு. இந்த அம்மா கிட்ட படிக்க தெரியாத பிள்ளை கிட்ட எழுதி கொடுக்கறேன். போடுறது ஒரு மிளகாய் அது மிக கைங்காது எப்படி வேறுங்க. இந்த அம்மா வேறு உட்காந்து அதுக்கு என்னை கூட்டிட்டு வந்தது. போடுறது ஒரு மிளகாய் அது போட்டு கைகால் வராது. மிளகாய் சாப்பிட்டு கைகால் வராதாமா. எப்படி பழக்கம் இருக்குது. சரி இந்த அம்மா சரி ஒண்ணு போடாதுன்ட்டு தயிர் ஊற்றி கொடுப்போம். தயிரையே சாப்பிட்டு நான் போட்டா புண்ணாகி போச்சு. அப்ப நம்ம அன்பர்கள் எல்லாம் சொல்லிவிட்டாங்க ஐயாவுக்கு சீக்கு வச்சாங்க தரையில. மிளகாய் சேர்ந்து சீக்குன்ட்டாங்க. அப்ப இருந்த அன்பர்கள் ஒண்ணு இருக்கிறாங்க அவியல்ல. நான் சொன்னேன் என்னைக்கு இப்படி சொல்றீங்களே மவளத்துக்கு தான் இல்ல ஐயா காரம் செய்யலன்னு சீக்குன்ட்டாங்க. அப்ப சாமிக்கு எப்பவுமே கோவையில இருப்பாரு அதிகமா. அங்க வெளியில் மண்டபம் எல்லாம் கிடையாது. 2-3 இடத்துல இருக்கு. பூரா நிறைய இங்கதான் இருப்பாரு. நான் போன சாமிஜி மிளகாய் சேர்ந்தீங்கன்னு சொன்னேன். எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் வந்து சந்தோஷப்படுவோம். சாமி வரும்போது 10 பேர் 20 பேர் அது பெரிய கூட்டம். அதுக்கு வாய்ப்போச்சு எத்தனை விளம்பரம் எத்தனை அத்தனையும் பண்ணாரு. ஒரு 20 பேர் ரொம்ப விளம்பரம் பண்ண ஒரு 30 பேர் சாமிக்கு பேச எழுதிட்டு போயிடுவாங்க. அது என்னென்ன பேசுற இன்ஜினியர் எழுதிட்டு போயிடுவாங்க. அவர் சொல்றாரு வெடி மருந்துன்னு சொல்றாரு. பாறைக்கு தொலை போட்டு வெடிமருந்து போட்ட தூக்கி எறியில அது மாதிரி மனதை அலைய உடம்புல தூக்கி இயக்கத்தை உருவாக்கி அதனால மன அலைய குறைக்க முடியாம பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னாரு. போருமா அனுபவிச்சு சும்மா சொல்லுங்க. காரம் புளி இப்போ எல்லாம் குறைஞ்சு போய் சாப்பாடே இல்லாம என்ன இருக்க முடியும். ஆனா பேச முடியாது. பேசறதுக்கு வேண்டி அந்த சாப்பிட்டு இருக்க இன்னாரும் பேசணும் பேச முடியாது. உட்காந்துக்கலாம் சாக மாட்டேன். அது தெரியுமா? நான் விரும்புற வெளியில் இருப்பேன். நல்ல ஞாபகம் கற்பனையா சொல்லல. உணவெல்லாம் ஜாகிரீங்கன்னா நினைச்சவனுக்கு 4 கிழமை மின்னிட்டு 4 கிழமை வந்தா தான் எனக்கு சாகடிக்குது. அங்க போய் நினைச்சுட்டாங்க எவனுக்கு என்ன வேலை, எவனுக்கு ஏதாச்சும் வேலை இருக்குதா? ஒண்ணும் வேலை இல்லை. 4 கிழமையும் நினைத்தவருக்கு இல்லை. நினைத்தவனுக்கு 4 இல்லை கிழமையும் இல்லை. அது ஒரே நாள். இந்த கருவிகள் ஓஞ்சி போனதுக்கு அப்புறம் சரி இனி போது நாம ஊருக்கு போலாம்னா போயில. அந்த நிலையில உணவு குறைச்சிட்டே வந்துடுது. ஆனா உணவு வித்து எவ்வளவு உருவாக்கப்பட்டது? நாம சாப்பிடுற போண்டாவில, வடையில, பாயாசத்துல உணவுலதான் உருவாக்கப்பட்டது. அதனால அந்த உணவு திணி போடணும். அந்த கருமஜத்துக்கு உணவு திணி போடணும். அப்ப பேசினா வான்காந்த சப்பலை வரணும். களைப்புங்கிறது வராது. போதுமா? சாப்பாடா ஒண்ணும் வேண்டியதில்லை. அவன் காந்தத்தை கொடுக்கறேன் வேணுங்கிற அளவுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிற. அது மாற உணவு குறைஞ்சு எல்லாம் போய் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கூட ஒருத்தர் இல்லை. மாத்திரையை ஒரு அன்பர் கொடுத்தாரு. நம்ம சாமிஜி என்னை கொண்டுட்டு போய் செட்டி வளர்த்தார். ஒருத்தர் இல்லையா செட்டி வளர்த்து நியமிச்சாரு. அங்கதான் பிடிக்குது எனக்கு சனீஸ்வரன். ஈஸ்வரன் பிடிச்சான்னு சொல்றாங்க. அங்க வந்து பிடிச்சிருது. அங்க நியமிக்காம இருந்தா நான் நல்ல ஆளா இருப்பேன். நம்ம ஆளுக்கு நல்ல ஆளுக்க விடமாட்டாங்க. விடவே மாட்டேங்கிட்டாங்க. அங்கிருந்து இங்க வந்து என்னுடைய கதையெல்லாம் சொன்னா நீங்க என்னை அடிச்சு போடுவீங்க. இப்போ
அத்தனை துன்பத்துக்கு ஆளாகி நான் உட்கார்ந்து இருக்கிறேன் இந்த சங்கத்தில், தெரியுமா? அதனால பரவாயில்ல, அப்படி துன்பம் பண்ணப்பல நான் போயிட்டேன். வேலைக்கு வாங்கிட்டாங்க என்கிட்ட இருந்து. ரொம்ப சந்தோஷப்படுறேன். உளுக்காட்டி மோசரை கொடுத்தாரு, நல்லா சொல்றாரு, எழுதி வைக்கிற புக்கு. அதை சாப்பிட்டு சென்னைக்கு போன உடனே தலை தோடு, கால் கையில பெருசா பார்த்து பயிட்டாங்க. அப்பவே டாக்டர் கூப்பிடுறாங்க. நான் சொல்றேன், என்ன அநியாயம் பண்ண அனுபவிச்சு விடுங்கிட்டேன். நானே சொன்னேன், என்ன அநியாயம் பண்ணாலும் அனுபவிச்சு விடுங்கினேன். 3 நாள்ல பூரா சீ பிடிச்சிடுது. கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல் எல்லாம் சீ. கண்ணு தெரியுதானு இல்ல, பயம் வந்துட்டு ஆட்டாவை தூக்கி போட்டு கூட்டிட்டு போறாங்க. செத்து போற நம்மளை வந்து பிடிச்சுக்குவாங்கன்னு பயம் வீடுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் இப்போ ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி போய், ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி என்னை கண்ட உடனே எந்திரிச்சு 3 மாசம் பார்த்தாரு, 10 பைசா வாங்க மாட்டேங்கிட்டாரு. எனக்கு சொந்தமா எந்த டாக்டர் பார்த்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க, உங்ககிட்ட காசு வாங்குறாங்க. என்னமா பண்றது? பார்த்தாரு, ஒரு 5-6 பேர் இருந்து விலைக்கு வச்சு ஐயா கூப்பிட்டு போனாரு. சொன்னாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டாரு. கண்ணெல்லாம் மூடிடுவேன். நான் சாபம் பண்றேன்னு சொன்னேன். உடல்ல இப்படி இருக்குதே தவிர ரத்தத்தில் கலருடுதே, ரத்தத்துல அந்த தீய சக்திய விஷத்தை உள்ளுடுதுன்னு சொன்னாரு.